Good morning, students. Today we see about future perfect tense, future perfect continuous tense. The last video itself we see about the remaining 10 types of the tenses. Tensesனா என்னம்மா? டென்சஸ்னா காலம் காட்டுறது. அதாவது நிகழ்காலத்தில் நடந்த விஷயமா, இறந்த காலத்தில் நடந்த விஷயமா, எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயமா அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நம்ம டென்சஸ் என்ற கிராமரையே நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே எல்லா கிராமருக்கும் பேசிக்கானது டென்சஸ். இதை வச்சு தான் டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ், பாசிவ் வாய்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எல்லா கிராமருமே நம்ம கற்றுக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் பேசிக்கான இந்த டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததை ஒரு சின்ன ரீகால் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு வருவோம். சரி, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்டா. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம். எந்த மாதிரியான விஷயம் நிகழ்கால சென்டென்ஸில் வரும்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட், ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஃப்யூச்சர் பிளானிங், இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். சப்ஜெக்ட், வேர்ப்பில் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டாக என்ன பார்த்தோம். நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடக்கிற விஷயம். அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஹேப்பனிங் நவ், அந்த டைமில் பேசுகிற டைமில் ஹேப்பனிங் ஆகிற விஷயம். ஃபிக்ஸட் பிளான், டெம்பரரி ஆக்ஷன், ட்ரெண்ட்ஸு, லாங்கர் ஆக்ஷன், இந்த ப்ராக்ரஸ் நவ், இது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வரும். அதனுடைய ஃபார்மேட் என்னென்னு பார்த்தோம். ஆம், இஸ், ஆர், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ. இஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஈ ஷீட். ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம். வி, யூ, தேக்கு, ஆர் எல்லாமே யூஸ் பண்ணி வேர்பாக கூட என்ன சேர்க்கணும். ஐஎன்ஜி சேர்க்கணும். சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். எந்த காலத்தில் தற்சமயம் முடிஞ்ச விஷயம் ப்ரெசென்ட்லேயும் அதனுடைய விளைவுகள் தொடர்ந்து. ஸோ அதை தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு பார்க்குறோம். அதனுடைய ஃபார்மேட் இருக்கணும். ஹேஸ், ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், வி3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். சரி, எந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த இமிடியட் பாஸ்ட், ஈவன் இன் த பாஸ்ட் அட் த அன்ஸ்பெசிஃபைடு டைம், duration from the past until now, change over time, repeated event in the past until now. இது எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் என்ன. நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது. இறந்த காலத்துக்கும் அது சம்மந்தப்பட்டதாக இருக்கும், எதிர்காலத்துக்கு சம்மந்தப்பட்டது, 3 காலத்துக்கும் தொடர்ந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம எதில் பார்க்குறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதனுடைய ஃபார்மேட் எப்படி இருந்தது. ஆஸ், ஹாவ், பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆஸ் எதுக்கு யூஸ் பண்ணும். ஈ ஷீட்டுக்கு. ஹாவ், வி, யூ, தேக்கு ஹாவ் யூஸ் பண்ணும். கூட பீன் ப்ளஸ் வேர்பாக கூட ஐஎன்ஜி. எந்த மாதிரியான விஷயம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லும். டூரிங் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ், பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஆக்ஷன் ஹேப்பனிங் இந்த ரீசன்ட்லி, ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் பீரியட் ஆஃப் டைம், டெம்பரரி ஆக்ஷன், இது எல்லாமே நம்ம எதில் சொல்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். அதில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். பாஸ்ட் டென்ஸ்னால் பார்த்துருக்கோம். பாஸ்ட் டென்ஸ்னால் என்னம்மா. இறந்த காலம். பாஸ்ட் டென்ஸ் எந்த ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும். வி2 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், செகண்ட் காலம். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம்னு பார்த்துட்டோம். அதில் வேறு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், தொடர்ந்து அடுத்தடுத்து முடிஞ்ச விஷயம். ஹேபிட் இன் த பாஸ்ட், பாஸ்ட்டில் இருந்து நம்மளுடைய ஹேபிட். கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், டியூரேஷன் இன் த பாஸ்ட், இது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்ல போகிறோம். பாஸ்ட் கண்டினியூஸ்டாக என்னென்னு பார்த்தோம். வாஸ், வேர், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. பாஸ்ட்டில் தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்கிறோம். ஆக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் டைம், பிஃபோர்லேயும் நடந்தது, ஆஃப்டர் அதுக்கப்புறமும் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம். இன்டர்பிரியட் கண்டினியூஷன் பாஸ்ட் ஆக்ஷன், பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தா கூட இன்னொரு விஷயம் இன்டர்பிரியட் ஆச்சுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்கிறோம். டு ஸ்டார்ட் எ ஸ்டோரி, டு கிரியேட் அன் அட்மாஸ்பியர், ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம். பேரலல் ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம். சரி, வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும். வேர் எங்கே யூஸ் பண்ணணும்னா, ஈ ஷீட்டுக்கு வாஸும், வி, யூ, தேக்கு வேரோ யூஸ் பண்ணணும். வேர்பாக கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். சரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன. ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா வி3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, சரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை வரும்னு பார்த்தா, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் த பாஸ்ட் ஆக்ஷன், பாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகியிருந்துச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிளாஸ் பிகின் ஆகிடுச்சு. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோ, இந்த தேர்ட் கண்டிஷன் இஃப் கண்டிஷன் வரதும், பீரியட் ஆஃப் த டைம் பிஃபோர் அண்ட் ஈவெண்ட் இன் த பாஸ்ட், அந்த பீரியட் ஆஃப் த டைமுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு. இது எல்லாமே நம்ம எதில் சொல்லலாம். பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ஸோ வேர்புக்கு முன்னாடி பாஸ்ட் பர்ஃபெக்டில் என்ன வரும். ஆட் வரும். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன. ஆட், பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இதான் அதனுடைய ஃபார்மேட். இந்த மாதிரியான விஷயம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்ல போகிறோம்.
அதாவது கண்டினியூஸ் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் பிஃபோர் த ஆக்ஷன் இன் த பாஸ்ட். கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடக்குது பாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி. காஸ் ஆஃப் த பாஸ்ட் ஆக்ஷன், ஒரு பாஸ்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது, பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்துக்கான காஸ் விளைவை பற்றி சொல்கிறோம். இஃப் இம்பாசிபிளாக நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி சொல்கிறோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை சொல்கிறோம். இது எல்லாமே எதில் சொல்லலாம்? பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். வேர்புக்கு முன்னாடி என்ன வரும்? ஆட் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஆட் வந்து இந்த எல்லா ப்ரொனவுனுக்குமே ஆட் தான் வரும். ஐ அவுட் ஆஃப் வி, ஷி, இட், தே எல்லாத்துக்குமே ஆட் தான் வரும். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்னாவே என்ன? எதிர்காலம். அதோடைய ஃபார்மேட் இருக்கணும் ஷால், வில் ப்ளஸ் வேர்ப். எந்த மாதிரியான விஷயம் ஃப்யூச்சர் டென்ஸை சொல்லலாம்? வில்லிங்னஸை சொல்லலாம், ஃப்யூச்சர் ஃபேக்டர் சொல்லலாம், பிளான் ஆர் இன்டென்ஷனை சொல்லலாம், ப்ரெடிக்ஷனையும் சொல்லலாம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ஷால் இல்லை வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஷால் எதுக்கு யூஸ் பண்ணணும்? வில் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஐக்கோ வீக்கோ ஷால் யூஸ் பண்ணலாம். மற்ற ரிமைனிங் எல்லாத்துக்குமே வில், எல்லாத்துக்குமே அது வந்து காமனாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான விஷயம் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அட் எ டைம் இன் த ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் வந்து ப்ராக்ரஸ் ஆக போகுது அப்படின்னா அதை ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்லலாம். தே வில் பி கம்மிங் டு விசிட் நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்க வராங்க, கண்டினியூஸாக நடக்க போகுதுப்பா, பார்க்க வர போகிறாங்க. அப்போ அது வந்து நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸாக சொல்லலாம். எம்பேசஸ் ஆஃப் ஃப்யூச்சர் பிளான் அண்ட் இன்ட்ரப்ஷன். ஃப்யூச்சராக நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அதில் இன்ட்ரப்ஷன் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம எதில் சொல்லலாம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்லலாம். என்ன பாருங்கள், ஷி வில் பி டேக்கிங் அன் எக்ஸாம் அட் 2 PM டுமாரோ, ஷி டு நாட் கால் ஹர் தென். ஸோ 2 மணிக்கு நாளைக்கு எக்ஸாம், ஸோ அந்த டைமில் யாரும் கால் பண்ணக்கூடாது, இன்ட்ராப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற. இன்ட்ரப்டட் ஆக்ஷன் இன் த ஃப்யூச்சர். ஃப்யூச்சர் நடக்க போகிற ஆக்ஷனுக்கு என்ன இன்ட்ரப்டட்? ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ ஆர் அரைவ் டு நைட். நீ நைட்டு வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பேரலல் ஆக்ஷன் இன் த ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் நடக்க போகிற பேரலல் ஆக்ஷனையும் நம்ம எதில் சொல்லலாம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்லலாம். ஷீ வில் பி வாட்சிங் டிவி, ஹீ வில் பி குக்கிங் டின்னர். அவள் வந்து டிவி பார்த்துட்ருக்கான், அவன் வந்து சமைச்சிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியர் இன் த ஃப்யூச்சரில் நடக்கிற அட்மாஸ்பியர். ஹி குக்ஸ் அ டின்னர், ஷீ வில் பி வாட்சிங் டிவி. ஓகே, பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு when I enter the class, the teacher will be teaching, some students will be taking notes and my best friend will be trying to stay awake. ஸோ நான் என்ட்ரு ஆகும்போது டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்டு வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில பசங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஸ்டே அவே, அவங்க வந்து நின்றுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே கண்டினியூஸாக அந்த டைமில் என்ன நடக்குதோ அது எல்லாமே அட்மாஸ்பியரை வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே எதில் சொல்லலாம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அந்த ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷனுக்கான இன்ட்ரப்ஷன் ஆகணும் ஃப்யூச்சர் ஆக்ஷன், பேரலல் ஆக்ஷன், அட்மாஸ்பியர் சொல்கிறது எல்லாமே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ஷால், வில் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. நெக்ஸ்ட்டு அட் லாஸ்ட் நம்ம வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ஷால் இல்லை வில், ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன நம்ம பார்த்தோம்? V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், தேர்ட் காலம். ரைட் ரோட் ரிட்டன்னா அந்த தேர்ட் காலம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஏ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு, ஃப்யூச்சருக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு, நான் அதை ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பை த டைம் யூ அரைவ் ஐ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். நீ அவங்க வர டைமுக்குள்ளே நான் அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு, முடிஞ்ச விஷயம். ஆனால் அவன் வரத்துக்குள்ளே வரல, அப்போது அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ரெண்டு இன்சிடெண்ட்டையும் ஜாயின் பண்ணி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பை நெக்ஸ்ட்டு சம்மர் ஷீ வில் பி கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். நெக்ஸ்ட்டு சம்மர் இன்னும் வரல, நெக்ஸ்ட்டு சம்மரில் அவன் கிராஜுவேட் ஃபினிஷ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த ஆக்ஷன் ஃபினிஷ் ஆகியிருக்கும் அப்படின்றத ரெண்டுத்தையும் கோஇன்சிடென்ட் பண்ணி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டியூரேஷன் பிஃபோர் சம்டைம் இன் த ஃப்யூச்சர். இந்த டைமுக்குள்ளே ஃப்யூச்சரில் நடக்க போகிற இன்சிடெண்ட்டை தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பை ஃப்ரைடே ஷீ வில் ஹாவ் ஹேட் மை கார் ஃபார் எ ஹோல் வீக். ஃப்ரைடே வந்து ஹோல் வீக் என்னுடைய காரை வச்சிட்ருக்க போகிறான். ஃப்ரைடே ஷீ வில் ஹாவ் பீன் பாரிஸ் ஃபார் 6 months பை த டைம் ஷீ லீவ். எப்போலேருந்து லீவ் ஆகிறதுல அது வந்து 6 months எங்கே இருக்க போகிறா? பாரிஸில் இருக்க போகிறான்.
ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் டியூரேஷன், அந்த டைம் டியூரேஷனை மட்டும் நம்மளால் இப்போ சொல்ல முடியும் அப்படின்னா அதை நம்ம எதில் சொல்லலாம்? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். கொஷின் ஃபார்மையும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டையும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். கொஷின் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். Do you think you will have finished the project before I arrive? உன்னால் நீ நினைக்கிறியா நான் வரதுக்கு முன்னாடி உன்னால் ப்ராஜெக்டை முடிக்க முடியும்னு கொஷின் ஃபார்ம். ஷால் ஹாவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் த காலேஜ் பை தென்? கிராஜுவேட்டட் அதுக்குள்ளே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறியா? வாட் வில் யூ ஹாவ் டன் அட் த எண்ட் ஆஃப் யுவர் டைம் இயர்? இந்த எண்ட் ஆஃப் த டைமுக்குள்ளே நீ என்ன முடித்தேன்? ஸோ இது எல்லாமே கொஷின் ஃபார்மேட்டில் கேட்குறது எல்லாமே நம்ம எல்லாம் சொல்லலாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் சொல்லலாம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் சொல்லலாம். பை திஸ் டைம் டுமாரோ ஷி would not have enough of time finish the essay. நாளைக்கு இந்நேரம் அவளுக்கு டைமே பத்தாது எஸ்ஏ முடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஃபார்மேட். பை 2020 ஐ would not have completed my PhD. 2020 என்னால் PhD கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகும். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் ஃபார்மில் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் சொல்லலாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய ஃபார்மேட் இருக்கும் ஷால் இல்லை வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பார்ட்டிசிபிள். ஓகே, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்து எதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பிஃபோர் சம்திங் இன் ஃப்யூச்சர், கொஷின் ஃபார்ம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், டியூரேஷனோட டைமோட சொல்லலாம் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். இது எல்லாமே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். லாஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதனுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷல் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஷல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ வீக் யூஸ் பண்ணலாம். வில் வந்து மற்றது எல்லாத்துக்கும் வி யூ தே ஷீட் எல்லாத்துக்குமே வில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா ஹாவ் பீன் கூட சேர்த்துக்கணும் ப்ளஸ் வேர்பாக கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸான அந்த ஃபார்மேட் வந்து கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த மாதிரியான விஷயம்லாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். காஸ் ஆஃப் சம்திங் இன் ஃப்யூச்சர், ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்துக்கான காசஸ் விளைவுகளை பற்றி சொல்கிறது. பாருங்கள், ஹர் இங்கிலீஷ் வில் பி எக்ஸலண்ட் பை த டைம் ஷி விசிட் USA பிகாஸ் ஷி வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் இட் ஃபார் 5 years. ஆர் இங்கிலீஷ் வந்து சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா நான் அவளை யூஎஸ்ஏல போய் விசிட் பண்ணும் போது, ஏன்னா அவள் வந்து 5 வருஷமாக இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கான். ஹீ வில் பி ட்ரைட் அவுட் பை த டைம் அரைவ்ஸ் பிகாஸ் ஹீ வில் ஹாவ் பீன் ட்ராவலிங் ஆல் த டே. அவள் வந்து ரொம்ப டயர்டாக, ஹி வில் பி டயர்டு பை த டைம், இந்த டைமுக்கு அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங்கில் இருந்திருக்காம. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். டியூரேஷனை வந்து மென்ஷன் பண்ணுறோம், ஃப்யூச்சருக்கு முன்னாடி நடக்கிறது. ஹீ வில் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹவர் வென் ஷி வாஸ் ஃபைனலி அரைவ்ஸ். ஒரு ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபைனலாக அவன் வந்துட்டா. ஷி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அட் த கம்பெனி ஃபார் 10 years பை த டைம் ஐ ரிட்டையர். நான் ரிட்டையர் ஆகிற 10 வருஷமாக வந்து அவள் வந்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கா. அந்த டியூரேஷனோட ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு சம்திங் இன்சிடெண்ட்டை சொல்கிறது தான் நம்ம எதில் சொல்ல போகிறோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதனுடைய ஃபார்மேட் இருக்கும் ஷால் வில் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே கொடுத்துருக்காங்களா பாருங்கள், வில் ஹாவ் பீன் verb கூட ஐஎன்ஜி, வில் ஹாவ் பீன் verb கூட ஐஎன்ஜி. இங்கே பாருங்கள் வில் ஹாவ் பீன் verb கூட ஐஎன்ஜி, வில் ஹாவ் பீன் verb கூட ஐஎன்ஜி. ஸோ உங்களால் இந்த டெஃபினேஷனை வச்சு இந்த டென்சஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா கூட இந்த கீவேர்டும் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்மளால் ஈஸியாக இந்த டென்சஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும், சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேவா? 12 டைப்ஸுக்கும் அதனுடைய கீவேர்டு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போது இன்னொரு முறை அந்த 12 டைப்ஸஸ்க்கும் அந்த கீவேர்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட. ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் நம்ம சப்ஜெக்ட் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட். verb எந்த மாதிரி டைப் V1 டைப். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இஸ் ஆம் ஆர் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் has இல்லை have ப்ளஸ் past participle. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் has இல்லை have ப்ளஸ் be ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. past tenseனால் V2 form of the verb. past continuousனால் was இல்லை were verb ப்ளஸ் ஐஎன்ஜி. past perfect tenseனால் had past participle. past perfect continuous tenseனால் had plus be plus verb plus ing. Okay. future tenseனால் shall இல்லை will plus verb. future continuousனால் shall இல்லை will plus be plus verb plus ing. future perfect tenseனால் shall இல்லை will plus have plus past participle. future perfect continuous tenseனால் shall இல்லை will have been
verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்சஸ் உருவாக்குறதுக்கான கீவேர்டு. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டென்சஸில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். டென்சஸை நம்மளால் ஓன் சென்டென்ஸில் உருவாக்க முடியும். ஓகேவா? அதுக்கான எல்லாத்துக்கும் டெஃபினிஷனும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான கீவேர்டும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து இந்த கீவேர்டு ஒரு டேபிள் காலமாகவும் அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே கீவேர்டு வச்சு அந்த எக்ஸாம்பிளை உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ புக் பேக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஓன் எக்ஸாம்பிள் எப்படி எழுதுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா தான் டென்சஸை பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன, அதனுடைய சப்டிவிஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது ஃபுல்லாகவே ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ எல்லா வீடியோவும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.